மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. சூசைடல் தாட்ஸ், அதாவது தற்கொலை எண்ணம் என்பது யாரை கேட்டாலும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்தளவு நாம் வீக்காக இருக்குமா? இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களுக்கு தீர்வு என்ன? தற்கொலை எண்ணம் என்பது அனைவருக்குமே ஏதோ ஒரு சூழலில் வந்திருப்பது உண்மைதான். நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கையில் சங்கடமான சூழலில் இருப்பதற்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைன்னு யோசிக்கிறோம். அது தவறு கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் வருவது சகஜமானது, இயல்பானது. ஆனால் அதற்காக நாம் மனசளவில் வீக்காக இருக்கோம், நம்மளுக்கு திறன் பற்றவில்லை என்று நாம் நினைப்பதை விட, தற்போது இருக்கும் சவாலை சமாளிப்பதற்கான திறன் என்னிடமில்லை, இது போன்ற சவால்களை, இதைவிட மோசமான சவால்களை எத்தனையோ வருடங்களாக சமாளித்து கொண்டு தான் வருகிறார்கள்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையும் புதிதல்ல. எப்போதோ ஏதோ ஒருவர் எதிர்கொள்ளாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. அதனால் நம்மளுக்கு தற்கொலை எண்ணம் தூண்டும் அளவுக்கு ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்தால் நாம் அதை சரியாக அணுகவில்லை, அல்லது அதற்கு தேவையான உதவியை எடுத்துக்கொள்ளவில்லை, அதற்கான திறன் நம்மிடமில்லை என்பது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க, அந்த சூழலை எதிர்கொள்ள நமக்கு வேண்டிய திறனை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காக நமது பிரச்சனையும் நமது சூழல் சார்ந்து இருக்கும் இறுக்கத்தையும் மற்றவர்களிடம் கலந்து பேச வேண்டும். நண்பர்கள், சுற்றம், இது தாண்டி தொழில்முறை உளவியலாளர்கள், மனநல மருத்துவர்கள்னு உதவிக்கு பல பேர் இருக்காங்க. நாம் அவங்களை நாடுவது தான் முக்கியமான விஷயம்.